சாமி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டாவது திருமணம் என்பது அவசியமா இல்லையா, அப்படி அவசியம்னா அது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிற வலியவும் வேதனையும் இந்த படத்துல ரொம்ப அழகா கொண்டு போய் காட்டியிருக்காங்க. சாமி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் ஆண்டனி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடையாதுங்க. அவர் பண்ண வேண்டிய வேலையை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இந்த படத்தோட ஹீரோயின் அவங்களும் அவங்க 2 பசங்களும் ஃபுல்லா ஃபில் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க. அது என்னன்னா, இரண்டாவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசையோட இருக்கிற அம்மா, அதை புரிஞ்சுக்காத பசங்க முதல்ல. அதுக்கப்புறம் அதுல மூத்த பையன் என்ன பண்றான், வெளியூருக்கு போய் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போறான். அப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட கேட்கும்போது இப்போ அவங்க அம்மா கோச்சிக்கிறாங்க. அதை பத்திலாம் பேசாதீங்க, என்ன பேசுறீங்க, அறிவில்லையா அப்படின்னு சொல்லி வஞ்சி விட்டுறாங்க. ஆனா அந்த பையன் தன்னோட அம்மாவை வற்புறுத்தி 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறான். ஏன்னா அதை வற்புறுத்தல்னு சொல்ல முடியாது. இவங்களும் ஹீரோயின் தன்னோட ஆக்டிங்ல மனசுல ஆசையை வச்சுட்டு வெளியில வேண்டாம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. இப்படியே அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அந்த கதை போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சொந்தக்காரங்க எல்லாம் வைவாங்கல்ல, அதனால இவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்க, செல்போனு சார்ஜர் எல்லாத்தையுமே வீட்டுல வச்சுட்டு எங்கேயாச்சும் கொஞ்ச நாளைக்கு காணாம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளால ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போகும்போது ஒரு காட்டுக்குள்ள ஒரு காட்டுப்பண்ணி அவங்கள முட்டி எடுத்து கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருது. அவங்களும் தலையில அடிபட்டு அந்த கிணத்துலயே விழுந்துடுறாங்க. இப்படி மொதல் ஹாஃப் இன்டர்வல்ல முடிக்கிறாங்க. இப்ப படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கிணத்துல விழுந்தவங்கள எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அது யாரு காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ மூத்த பையன் என்ன சொல்றான், அம்மா கல்யாணம் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம். அவங்களோட 2வது பையன் அம்மாவுக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அவன் லவ்வர் கோச்சிக்கிறான்னு அவன் ஒரு பக்கம். ஹீரோயினுக்கு இருந்த 2வது கல்யாண ஆசை போய் தன்னோட வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அத மூத்த பையன் அங்கங்க வச்சிருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் கண்ணீர் வரும்படியா அம்மாவோட கஷ்டத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். இதுக்கெல்லாம் டைரக்டர் சசி இப்படி ஒரு படத்தை எப்படி யோசிச்சு எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம்தான். அந்த விதத்துல அவரை கண்டிப்பா நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஒரு வழியா பசங்களும் சம்பாதிச்சிட்டாங்க, அவங்க அம்மாவும் சம்பாதிச்சிட்டாங்க அவங்களோட 2வது கல்யாணத்துக்கு. ஆனா தாய்மாமன் கருணாஸ் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் பண்றாரு. ஹீரோயினை வீட்டுல யாரும் இல்லாதப்ப கழுத்தையும் நெரிச்சு போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி அவர்களை போய் அவங்க மாப்பிள்ளை பார்த்திருப்பாங்க, அவங்களும் இவங்கள பொண்ணு பார்த்திருப்பாங்க. இது ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு இவங்களுக்கு அசிங்கமா இருக்கும். அது எப்படி 2வது திருமணம் பண்ணலாம் அப்படின்னு. அதனால கருணாஸ் அவங்கள இப்படி கொல்ற அளவுக்கு கழுத்தை நெரிச்சு போட்டுறாரு. இப்ப அவங்க உயிரோட இருந்தாங்களா இல்லையா, அந்த ஊர் மக்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதை தாண்டி இவங்க திருமணம் முடிச்சாங்களா முடிக்கலையா, விஜய் ஆண்டனி இந்த படத்துல என்ன பண்ணியிருக்காரு, இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா சேரலையாங்கிறத தாண்டி இவங்க உயிரோட இருந்தாங்களா அப்படிங்கிற பதப்பதைக்க வைக்கிற காட்சிகள் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன ஆக போகுது அப்படின்னு. இப்படி படம் ஒரு சைடு போய்கிட்டே இருக்கும்போது கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ்ல இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட பெரிய லெவல்ல கொஞ்சம் சின்ன லெவல்ல அருமையான அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா சாமி இதை நீங்க தியேட்டர்ல தான் பார்க்கணும். கண்டிப்பா குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய படம், மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்களோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் கண்டிப்பா அவரோட போய் பாருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.